வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதாவது இன்றைக்கி உளவுத்துறை டிவிகேவை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. எஸ்ஐஆர் நடந்ததில்ல, அதில் நடந்த கூட்டம். ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கும்போது, அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சி ஒரு போராட்டத்தை அறிவிக்கும் போது அங்கே எவ்வளோ கூட்டம் வந்தது, பெண்கள் எவ்வளோ வந்தாங்க, ஆண்கள் எவ்வளோ வந்தாங்க, போன தடவை நடந்த கூட்டத்துக்கும் இந்த நடந்த கூட்டத்துக்கும் எவ்வளோ எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இதெல்லாம் உளவுத்துறை ஒரு கணக்கெடுத்து சொல்லும். அது விஜய் கட்சினா கேட்கவே வேணாம். அவங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எங்கேருந்து வந்தாங்க, அதாவது உறுப்பினர் வந்தாங்களா இல்லை தொண்டர்களே வந்தாங்களா, இப்படி பலவிதமான விஷயங்களை ஆளும் தரப்புக்கு துல்லியமாக உளவுத்துறை கொடுக்கும். அந்த மாதிரி உளவுத்துறை கொடுத்த அறிக்கை தான் இன்றைக்கு தமிழக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது, பேசும் பொருளாக இருக்குது. அது என்னவாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்களேன். உளவுத்துறை என்ன அறிக்கையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கூட்டம் எப்படி நடந்திருக்கும்? இதற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தின டிவிகேவுக்கும் இந்த தடவை நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, விஜயே வராமல் இவ்வளோ கூட்டமா அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கூட்டத்தையும் தாண்டி அதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா முதலெல்லாம் வீடியோலாம் பழசாக பார்த்துருப்பீங்க. எல்லா ஊர்லேயும் நடந்த போராட்டத்தை பார்த்துருப்பீங்க. அதில் என்ன அளவு எது எந்த அம்சம் உங்களை கவருது? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதோ ஒரு கட்சி கூட்டத்துக்கு போனாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுல எப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு வர்றது, காசு கொடுத்து ஆளை கூப்பிட்டு வந்து அங்கே நிற்க வைக்க வேண்டியது. ஏன்னா கூட்டத்தை ஸ்ட்ரென்த்து காட்டணும். கட்சிக்காரங்களை அவ்வளோ ஸ்ட்ரென்த்து காட்ட முடியாது. கட்சிக்காரங்களே காசு கொடுத்தா தான் வராங்க. இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் ரோட் ஷோக்கு பார்த்தோம், உதய ரோட் ஷோ பண்ணது பார்த்தோம். இதுக்கெல்லாம் எப்படி ஆள் கூட்டு வந்தாங்கிறது தெரியும். அந்த ஒரு விஷயம் விஜய்கிட்ட இல்லவே இல்லை. வேணான்னு சொன்னாலும் வந்துக்கிட்டே இருப்பாங்க கூட்டம். அதாவது குழந்தைகளையும் இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள்லாம் வராதிங்க அப்படின்னா கூட, வயது முதிர்ந்தவர்கள் கூட இல்லைல்ல விஜய் வரணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற மீனவர்கள் கூட்டத்தில் ஒரு அம்மா பேசினது பெரிய அளவுக்கு வைரலாச்சு. விஜய் கண்டிப்பாக வரணும். அதாவது என்ன, கண்மூடித்தனமாக ஒரு ஆதரவு இருக்குல்ல, அது நல்லதில்லை. உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் தனி மனித வழிபாடு நல்லதில்லை. ஆனால் கூட்டம் வருது, என்ன பண்ண முடியும்? விஜய்க்கு கூட்டம் வருது, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. ஐயோ பனையூர்லேயே உட்காந்துருக்காரு, அவர் அரசியலே பண்ண மாட்டாருன்னு சொன்னாலும், அரசியலே பண்ணாத வரைக்கும் இவ்வளோ கூட்டம் வரும்போது அதை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினால் தாங்க முடியல. நம்ம காலங்காலமாக எத்தனை வருஷமாக இருக்கும், இவர் புதுசாக நேராக முதலமைச்சர் ஆகணுங்கிறாரு. அதாவது நேராக முதலமைச்சராகக்கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆகணும். அதாவது கவுன்சிலராக இருந்து கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு, எம்எல்ஏ இருந்து கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பணத்தை தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகணும்னு கமெண்டெல்லாம் நிறையா வருது. மக்களே நீங்களே இதுக்கு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்படி போயிட்டு இருக்கும்போது உளவுத்துறை கொடுத்த அறிக்கை என்னென்னா, இன்றைக்கி பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இந்த எஸ்ஐஆருக்கு. சரி, பெண்கள்லாம் யார் வந்தாங்க? உறுப்பினரா? இல்லைங்க, உறுப்பினரை தாண்டி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுதான் இப்போ சிக்கல். என்னென்னா, இப்போ இந்த இளைஞர்கள் திருவிழான்னு நிறைய ஊர் நடக்கும் தெரியுமில்ல, இந்த காலையிலலாம் எல்லாம் ஆடுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வருவாங்க. அது ஒரு க்ரௌடு, தனி க்ரௌடு வரும், அதெல்லாம் வரும். அது வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. இது என்னங்கப்பா, இது இந்த அளவுக்கு வருது கூட்டம். நம்ம என்னென்னமோ பண்ணி கூட்டத்தை சேர்க்குறோம். அது பெண்களுடைய கூட்டத்தை சேர்ப்பது ரொம்ப கஷ்டம். 1,25 லட்சம் பெண்களுக்கு இன்றைக்கி நம்ம உரிமை தொகை கொடுக்குறோம், 1000 ரூபா. இன்னும் ஏற்கனவே ஒரு 40 லட்சம் பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கீங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா 1,65 லட்சம் ஆயிடுது. 1,65 லட்சம் பெண்கள் நம்மளுடைய பயனாளிகளாக இருக்கிறார்கள். அது இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம், பஸ்ஸிலலாம் விடியல் பயணம்னு கொடுக்குறோம். அப்புறம் இன்னும் பல நலத்திட்டங்களை கொடுத்துட்ருக்கோம். இப்படி எல்லாம் கொடுத்தும் எப்படி இந்த கூட்டம் கூடுது? இது இந்த செக்டாரை நம்ம கவரணும்னா என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு அறிக்கை தயார் பண்ணுங்க, அவ்வளோதான். இன்னொரு பக்கம் தொல் திருமாவர்கள் சொல்கிறாரு, நடிகர்கள் பின்னால் இளைஞர்கள் போவது இல்லை. நீங்கள் கேட்கலாம், என்னங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் தான் சொன்னார், யாரோ நடிக்க வரான், புதுசாக வராங்க, அவங்க பின்னாலாம் நடிகர்கள் போகக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணார். ஒருவேளை அவர் அட்வைஸ் கேட்டு மக்கள் திருந்திட்டாங்களான்னு தெரியல. அவர் சொல்லியிருக்கார், அதாவது திருமாவளவன் சொல்கிறார், நான் ஒரு ஊருக்கு போனால் குறைஞ்சது 100 இளைஞர்களாவது வராங்க, உங்களுடைய கொள்கையை எங்களுக்கு விருப்பம், உங்கள் கொள்கையை பார்த்து நாங்கள் வியந்து போய் விட்டோம்னு வராங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் போகிறாங்களா? ஆனால் அவர் சொல்கிறார், அதாவது தந்தை பெரியாரையும் மார்க்ஸ் இவர்களை பற்றி சொல்லி திருமாவர்கள் ஓட்டு கேட்ட வரை அவர்களுக்கு கூட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி உதயநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் இந்த அரசை பற்றி அவர் போற்றி புகழ்வது உங்கள் கட்சிக்காரங்களுக்கு புரியல. நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மகளிர் பிரச்சனை அப்படிங்கிறது திமுகவுக்கு பிரச்சனையாகுது. ஏன்னா பீகாரில் கூட பார்த்திங்கன்னா பெண்கள் ஓட்டு தான் இன்றைக்கி நிதிஷ்குமாரை வாழ வச்சிருக்குன்னே சொல்லலாம். அவர் என்ன பண்ணார், பெண்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி பீகாரில் மேம்பட்டுருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது, மேம்பட்டுருக்கு.
அது நிதிஷ்குமாரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ஒரு காரணம். முதல்ல அப்படி தான் நல்லா தான் இருந்தார், இப்போ அப்படின்னு தெரில, முதல்ல நல்லா தான் இருந்தார், அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பண்ணார். ஆனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி என்றைக்கு இருக்குது? பேப்பரை எடுத்து நீங்கள் ஒன்று வேணாம், சும்மாவே பேப்பரை விரித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு முதல்வர் ஒரு துணை முதல்வரை பேப்பர் படிக்கிறாங்களான்னு தெரியல, பேப்பரை விரித்து பார்த்தீங்கன்னாவே 1000 பிரச்சனை இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அதான் சொல்லுவாங்கள்ல, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஒருத்தர் பேப்பரை விரித்து படிக்கிறார், அப்போ எப்படி இருந்தது நிலவரம்? ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் பேப்பரை விரித்து படிக்கிறார், இப்போ என்ன செய்திகள் வருது? ரெண்டையும் கணக்கிட்டு பாருங்கள். கடந்த கால ஆட்சியும் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியும் ஒப்பிட்டு பாருங்கள். எந்த அசம்பாவிதமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதுவும் பெண்களுக்கு எதிராக பல அத்துமீறல்கள். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆக்ரோஷமான மனநிலைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி உதயநிதி அவர்கள் விஜய்க்கு அறிவே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறார். அதை வெகுஜன மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அதை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா? நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக கண்காணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள் மற்ற எந்த விஷயத்தையும் வேணால் மறப்பாங்க, இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். கடந்த காலத்தில் பார்த்தோம், ஜெயலலிதா மேலே நம்ம 1000 குறை இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு அவங்க சீராக இருக்கும்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களிடம் இருந்தது, இன்னும் இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்களேன், ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தால் இப்போ நடக்குமா அப்படிங்கிற வார்த்தை சாதாரணமாக வருது. அதையும் தாண்டி இன்னொரு வார்த்தை வருது, எடப்பாடி பழனிசாமியே பரவாயில்லப்பா. அப்போ விஜய் அவர்கள் புது பிளேயராக வரும்போது சரி புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுப்போம் அப்படின்னு ஏன் மகளிர் நினைக்கக்கூடாது? ஏற்கனவே அவர்களுக்கு உங்களுக்கு திரை உலகத்தில் அவருக்கு இளைஞர்களுடைய வாக்கு அதிகம், அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் வாக்கு அதிகம். இந்த பெண்கள் வாக்கை கவர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு நம்ம திட்டங்களை போட்டாலும் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே திமுக ஒரு சர்வே நடந்துச்சு, அதில் தகவல் என்னென்னா, நம்மளுடைய திட்டங்களில் மக்கள் எதில் பயன்படுறாங்க அப்படின்னா 1000 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடியல் பயணம். இப்போ இந்த 1000 ரூபா வாங்குறவங்களும் விடியல் பயணத்தில் போகிறவங்களுமே ஓட்டு நமக்கு காலி ஆகுது அப்படின்னா எங்கே நம்ம கோட்டை விடுறோம்? அப்போ அவர்களை கவர்வதற்கு இன்னும் என்ன திட்டங்களை போடலாம்? இப்போ அநேகமாக பெண்களுக்கு ஜாக்பாட் அளிக்குதுன்னு சொல்லலாம். ஏன் வரக்கூடிய தேர்தலில் இந்த 1,25,00,000 பேருக்கு 10,000 ரூபா போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இப்போ ஓட்டு வாங்கணும், வேறு என்ன பண்ணுறது? ஓட்டு போகுதுன்னு நல்லாவே தெரியுது, ஓட்டு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அரசு ஊழியர்கள் ஓட்டு போயிடுச்சு, இப்போ இவர்கள் ஓட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் ஓட்டு, இஸ்லாமிய வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள், அதுவும் கொஞ்சம் திரும்பினா போதும். 12% இருக்குது, ஒரு 4% இந்த பக்கம் போகாது, போயிடும். 4% போனாலே பிரச்சனை. இப்போ இங்கே ஏன்னா உங்களுக்கும் அதிமுகவுக்கு இடையிலே 1.5% தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதிமுகவுடைய வாக்கை உடைக்கிறாரு, உங்கள் வாக்கை உடைக்கிறாரு, விசிகால முக்கால்வாசி உடைக்கிறாரு. சீமான் சொல்லவே வேணாம், நீங்களே சொல்லுங்களேன். நீங்கள் உங்கள் ஊரில் எந்த எந்த கட்சியுடைய வாக்குகளை விஜய் அதிகம் உடைப்பார்? அது ஒரு பெரிய பட்டிமன்றமே போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது கூட இவ்வளோ டிமாண்ட் இல்லை, இப்போ விஜய்க்கு அவ்வளோ டிமாண்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க, எங்களோட தயவுசெய்து வந்துடுங்க, ராஜேந்திர பாலாஜி எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அமித்ஷா விஜயை பார்த்து கொண்டு இருக்கிறோங்கிறாரு. பிஜேபி ரொம்ப நினைக்கிது இவர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஏன்னா இவர் வந்தால் நிச்சய வெற்றி. அப்போ இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இதுவரை இப்போ எல்லா தேர்தலையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி கன்ஃபார்ம். ஆனால் இந்த தேர்தலில் மட்டும் புது விஷயமாக காங்கிரஸ் கொஞ்சம் யோசிக்குது, விஜய்கிட்ட பேசினாரா, விஜய்கிட்ட பேசலையா, இது ஒரு பெரிய வாதம் நடந்துட்டு. இன்னொன்று அதுக்கேற்ற மாதிரி காங்கிரஸை பற்றி விஜய் விமர்சிக்கிறதே இல்லை. 95 முறை தோல்வி அடைந்து விட்டார் ராகுல் காந்தின்னு பிஜேபியிலேருந்து எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. சீமான் காங்கிரஸ் முடிச்சு போனால் நல்லதுங்கிறார் சீமான். விஜய் இதுவரை காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறைனா இதுதான் புத்திசாலித்தனமான அணுகுமுறை. தமிழ்நாட்டில் நமக்கு என்ன வேணும்? சிறுபான்மை வாக்குகள் மொத்தமாக ஆளணும். அதுக்கு என்ன வேணும்? விஜயுடைய முகம் இருக்குது, ராகுலும் உள்ளே வந்துட்டால் முடிஞ்சு மொத்த கதை. 12% வாக்குகளை இழந்தால் திமுக என்ன பண்ணோம்? அப்போ காங்கிரஸ் ஒரு பெரிய கேம் பிளேயராக இருக்கும். இப்போ காங்கிரஸ் அதிக சீட்டு வாங்குறது அப்படிங்கும்போது மோடிக்கும் சந்தோஷம், காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுங்க. ஏன்னா காங்கிரஸாக அதிமுக விஜயா இருந்தால் காங்கிரஸை ஈஸியாக வீழ்த்திடலான்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த மகளிர் வாக்குகளை குறிவைத்து இன்றைக்கி திமுக பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் மேலும் விஷயமாக கிறிஸ்துவர்கள் வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊட்டியில் அற்புத பெருவிழா அப்படின்னு செந்தில் பாலாஜி ஏற்பாடு பண்ணார். 90,000 கிறிஸ்துவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதை 8 மண்டலங்களில், மாநிலம் முழுக்க 8 மண்டலங்களில் இந்த மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு ஒரு அந்த அற்புத பெருவிழா நடத்த போகிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு என்ன நடத்த போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் கல்லூரியில் நிறையா இனிமேல் இந்த திமுக எலெக்ஷன் நேரத்தில் கபடி போட்டிலாம் நடத்துவாங்க தெரியுமா? கபடி போட்டி நடத்தி பரிசு கொடுப்பாங்க. உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கடைபிடிப்பார். அந்த மாதிரி
இந்த இளைஞர்களுடைய வாக்கு, குறிப்பாக பெண்களுடைய வாக்குகளை கவர்வதற்கு ஏதாவது ஒரு மெகா திட்டம் அப்படிங்கிறத இப்போ பென் நிறுவனம்லேருந்து எல்லா ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கூட தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக எதை பண்ணால் ஓட்டு கிடைக்கும்னு மக்களுக்கு புரியல. எப்படி பெண்கள் வாட்டை வாங்கிறது? எம்ஜிஆர் அவர்கள் பின்னால் பெண்கள் இருந்தார்கள், அவர் ஜெயித்தார். அதற்கு பிறகு அப்படியே அந்த வாக்கு ஜெயலலிதா மாட்ட வந்தது. அந்த வாக்குகளை எடுக்கணுங்கிறதுனால தான் வந்த உடனே பெண்களுக்கு எதிராக பல விஷயங்களை இன்றைக்கி திமுக பண்ணிச்சு. ஆனால் எங்கே கோட்டை விட்டுச்சுன்னா பெண்கள் பாதுகாப்புலேருந்து இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு. இது இன்றைக்கி தீராத பழியாக இன்றைக்கி திமுக மேலே இருக்குது. அப்போ தீராத பழியாக திமுக மேலே இருக்கிறது. திடீர்னு புது பிளேயர், அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர் ஒருத்தர் வர்றார். இப்போ என்ன சிக்கல்னா, இந்த பெண்களுக்கு 1000 ரூபா இதெல்லாம் கூட ஓட்டு போட்டிருப்பாங்க. பழனிசாமி அவர்களோ அதிமுக அவர்களோ இந்த இளைஞர்கள் வாக்கை இன்னும் கவர்வதற்கு பெருசாக இல்லை. ஏன்னா அங்கே பெருசாக இளைஞர்கள் லீடர் ஒருத்தர் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உதயநிதியை என்ன தான் கொண்டு வந்து நிறுத்தினாலும், அதாவது இளைஞரணி தலைவராக்கினாலும், இளைஞர்கள் அவர் படத்தெல்லாம் நடிச்சிருந்தா கூட அந்த ஈர்ப்பு அவர்கிட்ட இல்லை. ஏதோ கட்சி இருக்குது, கட்சி இருக்கிறதுனால ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது, அது அவருக்கு பலம். ஆனால் அந்த ஈர்ப்பு இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த பக்கம் விஜய் வந்த உடனே ஒட்டு மொத்தமாக பெண்களுடைய வாக்கு அங்கே நகரும் போது திமுகவால் தாங்கிக்க முடியல. அப்போ இதை உடைப்பதற்கு என்ன வழி பண்ணலான்னு பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் எந்த ஐடியாவும் வரவில்லை. ஏன்னா அங்கேயே நிறைய ஐடியா போக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நீ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஐடியா சொல்லுவதற்கு ஏகப்பட்ட பேர் ஐடியா இருக்குது. ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கார்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள், பென் நிறுவனம், சுனில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராபின் சர்மா, அது இல்லாமல் உளவுத்துறை, அது இல்லாமல் முதல்வருடைய கூட இருக்கக்கூடியவங்க, இப்படி பல பேர் இருக்காங்க. என்ன ஐடியா கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எப்படி கொடுத்தாலும் அது நம்மகிட்ட இருக்க காசை எடுத்து கெடுக்கிறது தான். ஆனால் என்னென்னா காசு இருக்கணுமே, சட்டையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மாதிரி 28% கடன் வாங்கிட்டோம். டெல்லிக்கு லெட்டர் எழுதியிருக்கோம். என்ன லெட்ரு? ஐயா இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு. டெல்லி லெட்டருக்கு உபயோக பண்ணுமா? பண்ணாது. ஒன்று, கடன் வாங்க முடியாது. அப்புறம் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய தொகை ஒழுங்காக கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? நியாயமாவா பிஜேபி அணுகும்? அப்போ எப்போ வேணால் அந்த ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய தொகையை நிறுத்தலாம். தொகையை நிறுத்தினா நீங்கள் உச்சநீதிமன்றம் போடுங்க கேஸு. ஏற்கனவே 10 கேஸோட 11 கேஸ். அதுக்குள்ளே எலெக்ஷனே முடிஞ்சிடும். எங்களுக்கு பிஜேபி கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இது பிஜேபி திமுக தேர்தலாக திமுக மாற்ற நினைக்குது. அது பிஜேபி ஒத்துக்காது. நீங்கள் வேணால் பாருங்களேன், பழனிசாமி அவர் எவ்வளோ தெளிவாக இருப்பாருங்கிறது வரக்கூடிய காலங்கள் தெரியும். அப்போ யாருக்கான போட்டியாக இருக்கும்? பழனிசாமியா, ஸ்டாலினா, விஜயா, இப்படியான போட்டியாக மாறும். அதை தான் பழனிசாமியும் விரும்புவார், விஜயும் விரும்புவார். அதனால் இந்த பாதையில் சென்றால் இவர்கள் என்னதான் பண்ணாலும் இது சட்டமன்ற தேர்தல். இதில் பிஜேபிக்கு வேலையே இல்லை. திமுக அப்படிங்கிறது முட்டு சந்துக்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.